அப்போ நான் எல்லாம் குழாச்சி முடிக்க பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்களாங்க அப்படி சொப்டா இருக்குது மற்றது கையில இல்லை முட்டையில அது காரணம் என்ன அம்மா அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தேவனி. சரி, அப்படியே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எங்களுடைய இரவு சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமேனாக்கா. அதாவது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளிர் காற்றுமேண்ணே இன்றைக்கு. நேற்றெல்லாம் 2 நாளாக நல்லா வெயில் இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கு வந்து ஒரு 11 மணி அப்புறம் அப்படியே வந்து மழை குணமாகிட்டேன். நல்ல குளிர் காற்று. இப்பவும் சரியான குளிராத்தான் இருக்கு. குளிராத்தான் இருக்கு. அப்ப அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அனர்த்தம் கொண்டு வரத்தான் போகுது. 22 மட்டும் மழை இருக்குன்னு சொன்னேன். அப்ப அதே மாதிரி கொஞ்சம் கிளைமேட்டுகளும் மாறிட்டுது. 2 நாள் வெயிலும் இல்லை இன்றைக்குமே. ஆனால் 22ஆம் மழை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 2-3 நாளாக சரியான வெயில். அப்போ நாங்கள் நினைச்சோம் உண்மையிலே காலநிலை கொஞ்சம் மாறிட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றை பார்த்தா மத்தியானத்துக்கு பிறகு சரியான ஒரு குளிர். என்ன டக்குன்னு ஒரு மப்பு கட்டி குளிருமா அப்படியா இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட டேட்டுகளும் கிட்டத்தட்ட வரைக்குள்ளே வந்து சூழ்நிலைகளும் அங்கே பாதகமாக தான் போய் கொண்டிருக்கேன்னு. ஆனால் உண்மையிலே அப்படி ஒன்றும் இனி நடக்கக்கூடாதுண்டு நாங்கள். அப்போ நீங்கள் இன்றைக்கு என்ன மாதிரி இரவைக்கு உண்மையில ஒரு குளிராக இருக்கிற நேரம் சுட சுட ஒரு சூடாக ரொட்டியை சாப்பிட்டா நல்லா இருக்குமே. என்ன பொரிச்ச ரொட்டியா? பொரிச்ச ரொட்டி நீங்க சாப்பிட முடியுங்களா? நீங்க விரும்பினது அப்படித்தானே. பொரிக்காமலும் ரொட்டி சுடலாம். ஆனா ரொசாயினி மீனா எதிர்பார்த்ததுன்னா பொரிச்ச ரொட்டி தான். பொரிச்ச ரொட்டி ஆனால் உண்மையில பொரிச்ச ரொட்டி எனக்கு உண்மையில நல்ல விருப்பம். பொரிச்ச ரொட்டிக்கும் பொரிச்ச ரொட்டி தனியா போ இல்லை 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 அதோட நல்ல ஒரு இடி சம்பளம். சூவா இடி சம்பளா வேற லெவலா இருக்க போதா? அப்ப நாங்க இன்னைக்கு அதான் செய்து காட்ட போறோமே. என்னோட இரவு சாப்பாடு வந்து பொரிச்ச ரொட்டியும் இடி சம்பளம். அப்ப நாங்க வந்து இன்னைக்கு ரொட்டி வந்து என்ன மாதிரி எப்படி நாங்க செய்ய போறோம்ன்றத நாங்க பார்ப்போம். சரி, எப்படியே நாங்க என்ன செய்யணும்னா ரொட்டிக்கு நாங்க சுடு தண்ணியை கொதிக்க வைக்க போறோம். அதாவது கோதமாவில செய்யற கோதமா பாத்தீங்கன்னா சுடு தண்ணி நல்லா வடிவா நல்லா கொதிக்க வேணும். நல்லா கொதிச்சா தான் நீங்க மாவும் நல்லா ரொட்டிக்கும் நல்லா சொப்டா வரும். சொப்டா வருமே. எப்போ சுட்டுருக்கீங்களா? இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். அம்மா சுட்டு தரோம். நீங்க மூட விட்ட செய்றீங்களா இல்லையா? இங்க செய்ய ஞாபகம் எனக்கு இல்ல. இல்ல இங்க ஒரு நாளும் செய்யல. என்ன சொல்றீங்க? அம்மா எல்லாம் முளைச்சி தட்டி தருவா நான் பொறிச்சு பொறிச்சு எடுக்கிறேன். அது வந்து அம்மா தான் மெயின். அது நைஸ் அண்ணா போட்டு எடுக்கிறேன்னா அப்ப நானும் சொல்லி வந்தேன். அப்படின்னு நானும் சொல்லி வந்தேன். வீட்டில நான் செய்யறேன்னா சரி. அப்ப பாத்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சா பிறகு பாப்போம் என்ன மாதிரி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சுடு தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு வந்து கொதிச்சுட்டு அப்படியே நீங்க எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நாங்க அடுத்த செய்வோம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்போ நாங்கள் மாவு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து தேங்காய் பூ திருவி வச்சு தேங்காய் பூவை சேர்ப்போமே. இப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான அளவு உப்பு நான் இதுக்கே போட்டு வச்சிருக்கிறோமே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா சுடு தண்ணியை அளவா எடுத்து சுடுதண்ணிலாம் குழைக்கணும். சுடுதண்ணியில் குழைச்சா தான் மாவு நல்லா சொப்டாக வரும். வருமா? அதுக்குள்ள உப்பு போட்டு கரைச்சிருக்கீங்க. உப்பு இருக்க தானே வேணும். நல்லா உப்பு போட்டு கரைச்சிருக்கேன்னு.
சுடுதண்ணியும் விடுபடாதானே. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தேவையான அளவுக்கு சுடுதண்ணி எல்லாம் ஊத்தி அக்கா வந்து குழச்சி கொண்டிருக்கிறா. இப்படி கையால குழச்சாதான் நாங்க சாஃப்டா வருமே. ஓமோ ஆனா சுடத்தான் செய்து சைனி சுடுந்தானே, அது சுடுதண்ணி தானே விட்டது, அப்ப சுடுந்தானே. அப்ப நான் ஃபுல்லா எல்லாம் குழச்சி முடிக்க பாப்போம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம பாத்தீங்கன்னா நாங்க பாருங்க ரொட்டிக்கு மா நல்ல வடிவா குழைச்சி எடுத்தாச்சு தானே. இதை கஷ்டப்பட்டுட்டீங்களோ? பின்ன நிறையமா இல்லை, கொஞ்சமா சொல்றாங்க நிறைய சொல்றாங்க, வித்தியாசம் இல்லை. பாத்தீங்களா அப்படி சொப்டா இருக்குது, மற்றது கையில இல்ல முட்டையில. அது காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். கடைசியா கொஞ்சம் எண்ணெய் விடுறாது. ஓய் எண்ணெயோ? எண்ணெய் கொஞ்சம் விட்டு குழைச்சா கொஞ்சம் நல்லா சொப்டா முட்டை வர மாவு நல்லா பாருங்க சொப்டா இருக்கு, பெரிய உருண்டையா இருக்கு. நிறைய மாத்தானே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அப்படி அளவளவா எடுத்து நாங்க உருட்டிட்டு ரொட்டியை பொரிப்போம். நிறைய மா போட்டா தானே காணும், ஃபேமிலி கூட தானே. அப்படி உருட்டி எடுக்கணும். என்ன அக்கடை வட்டம் தெரியுது பிள்ளைக்காது. என்ன செய்யணும்னு சொன்னா வடிவா தட்டவன் என்னண்டு அப்படி வடிவா தட்டணும். என்ன எல்லாரும் கையில கோப்பை வச்சு தட்டுவினா போட்டு இப்படி இப்படி தட்டுவினோம். எனக்கு அப்படி எல்லாம் தேவை. அக்காக அப்படி எல்லாம் சரி வராது, இப்படியே செய்திருவா கையாலேயே. கோப்பை பின்பக்கம் உள்ள போட்டு தட்டுறது எல்லாம் நான் தட்டுறேன் இல்லை. அக்காக்கு என்ன ரொட்டிக்குள்ள ஒரு கடை பக்கம் அதுதான். என்ன வேர்வைங்க ஆணையில் இவ்வளவு நிறைய சாப்பிட மாட்டீங்க, நிறைய மா போட்டு குழைச்சிருக்கீங்கன்னா ஆனா களைச்ச மாதிரி தெரியல. என்ன நடக்கும் தெரியலையே. அப்படித்தான் கஷ்டப்பட்டாலும் அதை காட்டி தெரியுமா. என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ள பாக்க அப்படி தெரியலையே என்ற மாதிரி தானே தெரியுமோ. நாங்க என்னுடைய கஷ்டத்தை காட்டி கொடுக்குறீங்களா பிள்ளை, நாங்க கஷ்டப்பட்டு குழைச்சாலும் அது உங்களுக்கு நான் காட்ட விரும்பல. இங்க பாருங்க நல்ல வடிவான வட்ட வடிவில ரொட்டி குழைச்சாச்சு. இப்ப நாங்க இப்படியே இன்னும் மொண்டை உருட்டி போட்டு அப்படியே எண்ணெயை கொதிக்க விடுவோம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து ரொட்டிக்கு வந்து மாவு எல்லாம் ரொட்டி எல்லாம் தட்டி வச்சிருக்கிறேன். அடுத்த கட்ட நாங்க வந்து எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிக்க போறோம். அப்ப நாங்க எண்ணெயை வந்து கொதிக்க விடுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். காணுமா கொஞ்சம் முழுங்க, என்ன ரொட்டி படியா பெரியணும் பிள்ளை பெரியணும். எண்ணெய் விடனா கொஞ்சம் நடைஞ்சு கொண்டாந்துடும்பா. எண்ணெய் கொஞ்சம் மாற்ற விடணும். என்ன காரணம், இப்போ தேங்காயும் விலை, தேங்காய் விலைன்றோன்னா எண்ணெயும் விலை ஏற்றி விட்டாங்க. ஏன் பொரிச்ச ரொட்டி கேட்குறீங்க? என்ன செய்யறது, எண்ணெய் இல்லாமல் பொரிச்சாலும் அது டேஸ்ட் இருக்காது. உண்மையிலே எண்ணெய் போட்டு பொரிச்ச ரொட்டி வந்து ஒரு தனி டேஸ்ட். தட்டாடி வந்து அந்த மாத்தன்மையா இருக்கும், ஏன்னா எண்ணெய் இல்லாம அந்த பூசி சொல்றது. அதை சாப்பிட்றதுக்கு பச்சை மாவை அள்ளி சாப்பிடுறோம். உண்மையாவே இந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு சொல்ற ரொட்டி டேஸ்ட் தானே. ஆனால் அதில் சில பேர் கொஞ்சமே சீனி போட்டு சுடுவினோம். என்ன இனிப்பு ரொட்டி சுடலாம், சீனி போட்டு ரொட்டி ஜோதிக்கு இன்னும் பிடிக்குமே. இனிப்பு ரொட்டி சூப்பராக இருக்கும். ஆனால் இது இடிச்சம்பல்ன்றபடியா இடிச்சம்பலுக்கு நல்லா இருக்கும். ரெண்டுக்கு மேல டேஸ்டா இருக்குமே. அதாவது சம்பல் இடிக்க போகிறது, ரொசானி கொடுக்க போறீங்க. ஆனால் ரொசானி இல்லை ரொசானி ஆனால் டேஸ்டாக இடிக்கும். என்ன நல்லா பொரிச்சாதான் ரொட்டியுமே நல்லா வடிவா பொரிஞ்சு வருமே. பொரிச்சு இப்படி இப்படி குண்டா வரும். சரி, நான் அப்படி வரேன்டா இல்லை அப்பா சோடா இல்லை போடுவாங்க. அப்பா சோடா போட்டால் தானே அப்படி பெருசாக வரும்.
ஆ அப்ப நாங்க எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. அப்ப நாங்க வந்து முதல்ல ரொட்டி ஒருக்கா போடுவோம். பாருங்க அந்த ரொட்டி வந்து பொரிஞ்சு ஒன்று இருக்கேன்னு பொதிஞ்சு கொண்டு கொஞ்சம் புதவி கொண்டு வருது இல்லை. லைட்டா ஒன்று ஒரு பொம்மலோட வருதுன்னு. ஆனால் நார்மலாக அப்படி சுடுதண்ணியில் குழைச்சி போடக்குள்ள அப்படி பொங்கி கொண்டு வருமா? குழைக்கிற விதத்திலே இருக்கு. குழைக்கிற விதம் தானே பார்த்தேன். என்னென்னு சொல்லுங்கன்னா அக்கா கூட வடிவாட்டி மினக்கட்டை குழைக்கிறாவாமா. தண்ணி எல்லாம் நல்லா சூடாக்கி இந்த கையில சூடன்னு பார்க்காமல். அதுதான் அப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு நாங்க அடுத்த பக்கம் பிரட்டி இருக்கேன்னு. அதோட பிரீமா அம்மா வந்து ரொட்டி சுடைக்க வந்து நல்ல ஒரு டேஸ்ட் என்ன மற்ற மாவை விட சாஃப்டா இருக்கு. அப்ப மாவு ரொட்டியும் வந்து நல்லா பொரிஞ்சிட்டேனாக்கா பொரிஞ்சு கொண்டு இருக்கு. ரெண்டு பக்கம் பொரிஞ்சு கொண்டு இருக்குதுன்னு. அப்ப எடுக்க பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னீங்க பாருங்க ரொட்டி நல்லபடியா பொரிஞ்சிட்டுது. இப்ப நாங்க ரொட்டி எடுக்க போறோமா பாருங்க. நல்லா பொரிஞ்சிட்டேன்னு. இன்னும் இடையில ஜெராமி வந்து நிக்குது. எங்க போயிட்டு வந்து நீங்க? ஜெரோமிக்கு இப்பதான் டியூஷன் முடிஞ்சது என்ன? 4:30 தொடங்கி 6 மணி மட்டும் டியூஷன். அப்போ ஆளு டியூஷனை முடிச்சு போட்டு அப்போ இப்போ தான் கூட்டி கொண்டு வந்துட்டு தான் ஆளும் வீடியோவில் வரப்போகிறான்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே ஆள் நிற்கிறது இல்லை. ஜெரோமிக்கு ரொட்டி பிடிக்குமா? பொரிச்ச ரொட்டி? ஆ அப்போ ரொட்டியோட என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லுங்க. அப்போ என்னட்டு தெரியும் ஜெரோமிக்கு இடி சம்பளம்ண்டு? ஆ ஆனால் நாங்கள் ஒருத்தரும் சொல்லலையே. என்ன தெரியும் பிள்ளைக்கு? பிள்ளை சாப்பிட்டு பழக்கம் என்ன சொல்லுதான். நான் நினைச்சேன் 4 ரொட்டியும் கறியும் தான் சொல்லுமாண்டு. சரி அப்ப ரொட்டி பொறிஞ்சு கொண்டு இருக்குது. அப்படியே நாங்க அடுத்தா வந்து டிசம்பர் நாங்க ரெடி ஆகும். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து டிசம்பர் செய்ய போறோம். அப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா செத்தல் எடுத்து வச்சிருக்கிறோம். அங்கால வெங்காயம் இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம், மிளகு, உள்ளி மற்றும் கருவேப்பிலை. அப்ப நாங்க வந்து செத்தலை வந்து பொரிக்கணும். எனக்கா செத்தல் பொரிக்க போறோம். மழை குளிருக்கு சுட சுட சாப்பிடணும்னா எனக்கு என்ன விருப்பமா பிள்ளைக்கு? ஜெரோமி பாவம் அவ்வளவும் பாய்தான் சாப்பிட்டா சந்தோஷம் தான். பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நல்ல வடிவா கொதிச்சிட்டு இப்ப நாங்க செத்தல் மிளகாய பொரிச்சு எடுக்க போறோமா? தேவையான அளவுக்கு செத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்ச செத்தெல்லாம் போடணுமோ? பொரிச்சு இடிச்சாதான் டேஸ்டா இருக்கும். இடிக்கிறதுக்கும் சுகமாகவும் இருக்கும். சும்மா பச்சையா அடிச்சோம்னா பெருசா அந்த இடி போடாதானே கஷ்டமா இருக்கும். எனக்கு மிளகாண்டா பொரிச்ச மிளகாண்டா காணும். அதுதான் பொரிச்ச மிளகாண்டா மழை அடிக்கும் மாதிரி சாப்பிட்டுதான் அப்புறம் சொல்லுவா கை வெடிக்குது. அதுதான் ராசியா இருக்கு பொரிச்ச மிளகான்னு சொன்னேன். ஃபுல்லா பொரிஞ்சிட்டேன்னு பொரிஞ்சிட்டோம். ஒரு அளவான பாத்துல பொரிஞ்சிட்டேன்னு. வெங்காயம் பட்டி இருக்கு. அந்த வெங்காயத்தை எடுக்க போட்டு சேர்ப்போம். வெங்காயம் பொரிக்கிறதோ? போடலாம், பொரிச்சும் போடலாம். பொரிச்சு போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு வந்து எப்பவுமே டேஸ்டான முக்கியம். இதோட நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த உள்ளி இருக்கேல்ல, உள்ளியையும் சேர்த்து பொரிக்கிறேன்னா. ஆனா சில பேர் ரெடி சம்பல் செய்யறதா எப்படி செய்யணுமோ தெரியல. ஆனா இஞ்சி சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா இஞ்சி இல்ல இன்றைக்கு உடம்பு போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். இஞ்சியை வேண்டி இருக்கலாம், மறந்துட்டீங்களோ? இஞ்சியும் பெருசா விலை இல்லை, இப்ப கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு தானே. பிடி சமையல் செய்யற நீங்கள் இப்ப எங்கட முறைப்படி பார்த்து செய்யலாமே. இந்த பொரிச்சு சில பேர் பொரிக்க மாட்டேன். பொரிக்க மாட்டோம். அந்த உள்ளி சில பேர் பாவிக்க போட மாட்டேன். மிளகு போடுறோம், மங்கால பெருஞ்சீரகம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். உள்ளி நிறைய சூழ்நிலை சேர்க்கிறது. உள்ளி பொரிச்சு போட்டாதான் அந்த பச்சை மனம் இருக்காது. நல்லா இருக்கும்.
பார்த்தீங்கன்னா உள்ளியும் வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த கட்டத்துக்கு இந்த பெருஞ்சீரகம் மிளகு கருவேப்பம் இல்லை இந்த மூணையும் சேர்க்கிறோம். போட்டுருவோம் ஆனால் உள்ளி அந்த பொரியை வாசம் முடிக்குது. உள்ளி வாசம் ஏன் இப்போ 2 பேரும் மூடு நீங்கள் அங்கால என்ன பறக்குது மூவம் பழுதா போட மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே எல்லாம் பொறிஞ்சிட்டேனே. அப்போ நாங்கள் அதை எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் சாம்பார் இடிக்க பார்ப்போம் இந்த மாதிரின்னு சொல்லி. சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இடி சாம்பாருக்குரியதுக்கான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ முதல்ல வந்து நாங்கள் ஒரு செத்தல் மிளகாயம் போட்டு உப்பாயம் போட்டு நான் இடிக்க போகிறேன். முதலாவது என்ன போடணும்? செத்தல் மிளகாய். என்ன முதலாவது செத்தல் மிளகாய் அடுத்தது உப்பு. ருசானி சம்பல் அடிக்கிற 2 தான் நான் நேராக பார்க்குறேன். இல்லை ஒளிவு மறைவா இவ்வளோ நேரம் கிச்சனுக்கான 2 சமைக்கிறதா இடிக்கிற சத்தம் கேட்கும். சரி அப்போ நாங்கள் வந்து 2 போட்டாச்சு. நாங்கள் வடிவா இடிக்க போகிறேன். என்ன முடிபட இல்லையோ? இல்லை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தலும் உப்பும் போட்டனா நல்லா இடிபட்டுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது செத்தலும் உப்பும் போட்டாச்சு. நீ அடுத்த வந்து உள்ளியும் மிளகு எல்லாம் பொறிச்சு வச்சுருந்தானே அதில் போட்டால் இடிக்க போன எடுத்து மிளகு தான் நல்லா இடிபடணும். என்ன மிளகு சமைக்கிறதுக்கு. சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தேங்காய் போட போகிறேன். தேங்காய் போட்டு இடிப்போம். தேங்காய்ப்பு தான் படி இடிபடணும். தேங்காய் எல்லாத்தையும் தேங்காய் தான் படி போடணும். நல்லா இருக்குமே. அப்போ நாங்கள் தேங்காய் போட்டு இடிச்சு கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் முடிச்சு அப்புறம் பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயமும் கருவேப்பமிலையும் போட்டு இடிக்க போகிறோம் கடைசியாக. ஆனால் நாங்கள் இந்த கிரைண்டரில் அடிக்கிற சம்பளை விட உண்மையில இப்படி இடிக்கிறது வந்து ஒரு சும்மா டேஸ்ட் தானே. கிரைண்டர் சம்பல் வந்து டேஸ்ட் இருக்காது. இடி சம்பளம் என்றாலே உண்மையில ஒரு பிரிம்பாக விளாங்கும். கையால் அடிக்கிறபடியாக நல்ல டேஸ்ட்டாக வருது. சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடைசியாக சம்பளுக்கு வந்து பழப்புளி கரைச்சி தேவையான அளவுக்கு நான் விட போகிறேன். பழப்புளி கரைச்சி வச்சதானே? கரைச்சி வச்சதோ. அப்போ இனி போடுற கொண்டும் இல்லை எல்லாம் போட்டாச்சு. இனி போடுற கொண்டும் இல்லை எல்லாமே போட்டாச்சு. நாங்கள் இனி வந்து சம்பளம் எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். சம்பளம் இந்த வேலை முடிஞ்சுதுன்னு. அப்போ நாங்கள் சம்பளம் பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. கட்டாயம் எடுத்து காட்டட்டும். இந்த இடி சாம்பார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடி சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு பேரங்க அப்படி இருக்கு. ஒரு கலராக இருக்கேன்னு சூப்பராக இருக்கு. அப்போ இதான் எங்களுடைய இடி சாம்பாரும் ரொட்டிக்கு இடி சாம்பார். என்ன சாப்பாடு இதுதானே. சம்பளம் பார்க்க வாய் வருது. என்ன காரணம்னா ருசானி சம்பல் அடிச்சா உண்மையில டேஸ்டா இருக்கும். என்ன நல்ல டேஸ்ட். அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் வந்து எங்களுடைய ரொட்டியும் இடி சாம்பாலும் வந்து ரெடி ஆயிட்டு நாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சாப்பிடக்குள்ளே ஸ்டைலாக தான் சாப்பிடுவீங்க போல. வாயில மூடி இப்படிதான் சாப்பிட்றீங்களோ? உப்பெல்லாம் நல்லா இருக்கு. சம்பளம் நல்ல டேஸ்டா இருக்குன்னு ரொட்டியும் நல்லா சொப்டா இருக்குங்க. சுடுதண்ணில உழைச்சது தானே. உழைச்சபடியா கொஞ்சம் சொப்டா இருக்கு. ரொட்டி சாப்பிடலாம். இந்த அவளத்துக்கு சொப்டா இருக்கு. சில ரொட்டிகள் வந்து உருக்கமா இருக்குமே. அளவான உழைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சம்பளம் கொஞ்சம் முறைப்பா தான் இருக்கும். கலரை பார்க்க கொஞ்சம் விளங்குது. உழைப்பு தானே நல்லா இருக்கும். உழைப்பு நல்லா இருக்கும். ரெண்டுமே டேஸ்டா தான் இருக்கேன். மழை குளி இருக்கும். இப்போ சரி நாங்களும் வந்துட்டு எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ பாருங்க. நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.